இந்த தேர்தல் தோல்வி அச்சத்துல நரேந்திர மோடி உச்சா போற பயத்துல இருக்காரு. எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அந்த அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கு. சரத் சந்திர ரெட்டி, அரபிந்தோ பார்மா கம்பெனி, இந்த மதுபான கொள்கை முறைகேட்டுல பேர் அடிபடுது. அவன் இந்த வழக்குல அப்ரூவரா மாறுறான். இவன் அமலாக்கத்துறையால் இந்த வழக்குல 2022 நவம்பர் மாசம் 10ஆம் தேதி கைது செய்யப்படுறான். அவன் கைது செய்யப்பட்டதுல இருந்து ஒரு 5 நாட்கள் கழித்து இவன் பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்கான் தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா. மொத்தமா பாத்தீங்கன்னா 34.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான். இது எப்படி ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு நாம சொல்லித்தான் தெரியணும். இல்ல நீ கட்சி தலைவருங்கிற அடிப்படையில பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு, அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொல்ற இந்த அமலாக்கத்துறை பேச்சுப்படியே வருவோமே. இந்த வழக்குல சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட சரத் சந்திர ரெட்டி இதே பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா 34.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கானே. அப்ப அந்த பணத்தை வாங்கின பாஜக யாரு? அப்ப அந்த பணத்தை பாஜக செலவு பண்ணிச்சா இல்லையா? அப்ப பாஜக செலவு பண்ணிருக்கும் பட்சத்துல நரேந்திர மோடி நீ எப்ப தூக்கி உள்ள வைக்க போற? அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இந்த கட்சியில உள்ள முக்கியமானவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. என்னன்னா ஆட்சியை கவிழ்க்கணும். நரேந்திர மோடியினுடைய நோக்கம் எதிர்க்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் எப்ப பண்றான்? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு பண்றான். பயம். நரேந்திர மோடிக்கு இப்ப செம்ம பயமாங்க. பிபி ஏறிக்கிட்டே இருக்கான். பிபி ஹைலே இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா லோ சுகர் ஆகுதான். அதுக்கு கையிலே முட்டாய் கொடுத்துருக்காங்களா, புளிப்பு முட்டாய். எங்க போனாலும் பாக்கெட்லேயே வச்சுங்க ஜி, எடுத்து வாயில போட்டுங்க, மயக்க போட்டு விழுந்து விட்டீங்கன்னா கதையே முடிஞ்சு போச்சு. எல்லா மாநிலங்களையும் வாய் வச்ச ஒரு அமைப்பு தான் இடி. ஆனா தப்பி தவறி கூட பாஜக ஆளுகின்ற மாநிலமோ பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்திலேயோ இடி உள்ளையும் போல அங்க பெருசா வழக்கும் செய்யல. இது எப்படி? கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, இப்ப கூட இருக்கு. நரேந்திர மோடி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் இவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணுமே இல்லாத வழக்குல எல்லாம் கூட இடி ஈடுபடுறத வாடிக்கையா வச்சிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் முக்கியமான டைரக்டர்ஸை நீங்க ஏன் மாத்தல? நான் என்ன சொல்றேன், நரேந்திர மோடி கிட்ட வாங்குற பணத்துக்கு நீங்க வேலை செய்யறீங்க, அது தெரியுது. அதுக்கு நீ இவ்வளவு கேவலமாலாம் வேலை செய்யாதீங்க. அமலாக்கத்துறை சம்பந்தமான ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இந்த இடியால வழக்கு விசாரணைக்கே வராம கைது செய்யப்படுறவங்கள காலவரையின்றி மாச கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் ஜெயில வைக்க கூடாது. இடி 90 நாட்களுக்குள்ள விசாரணையை முடிக்கலன்னா கைது செய்யப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க சட்டப்படி ஜாமீன் கோரலாம். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசமா செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஜாமீன் கேட்டிருக்காரு. இதன் அடிப்படையில செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலாம். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை, எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு இடி என்கின்ற கூலிப்படை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் அம்பலப்படுத்திட்டு வந்திருந்தோம். இந்த சூழலில் கடந்த மாதம் பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இடியால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் இன்று டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடியால் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார், அவர் கைதின் பின்னணியில் உள்ள விஷயங்கள் என்ன, இந்த விவகாரங்கள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சமூக செயல்பாட்டாளர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சத்யபிரபு வணக்கம். வணக்கம் பிரதர். எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? ஆம் பிரதர், இது என்ன காரணம் அப்படின்னா மோடியினுடைய உச்சகட்ட பயம். அதன் காரணமாக தான் நீங்க தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களை இந்த நீங்க சொன்னது போல கூலிப்படைன்னு சொல்ற இந்த இடி அந்தந்த ஸ்டேட்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அதுல ஒரு பகுதி தான் இன்னைக்கு நைட்டு டெல்லி முதல்வரை கைது பண்ணியிருக்கு அமலாக்கத்துறை. ஓகே, அவர் மதுபான கொள்கை முறைகேடு ஊழல்ல 100 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தானே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு யார் பதில் சொன்னா? அமலாக்கத்துறை சொல்லுது. பிரதர், உலகத்திலேயே எத்தனையோ விசாரணை அமைப்புகள்லாம் இருக்கு. கேவலமான, மட்டமான, அசிங்கமான, ஒரு ஃப்ராடுத்தனமான, ஒரு சாக்கடையை விட ஒரு கேவலமான ஒரு விசாரணை அமைப்பு எதுன்னா மோடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை தான். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா
இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து மதுபான கொள்கை முறைகேட்டில் கைது செஞ்சதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய வீட்டில் வந்து நடத்தப்பட்ட சோதனையில், அதாவது டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒன்றுமே கிடைக்கல, அவர்கிட்ட கேட்ட கேள்விகள்லையும் ஒன்றும் கிடைக்கல சொல்லியிருக்கு. அப்புறம் ஏன்டா நீங்கள் அவரை கைது பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது இந்த மதுபான கொள்கை முறைகேடு சம்பந்தமாக அவர் வந்து டெல்லியினுடைய முதலமைச்சருங்கிற ஒரு இதில் நாங்கள் அவரை வந்து கைது செய்யலை. சரி, அப்புறம் ஏன்டா கைது செஞ்சீங்க? இரியா சொல்லணும்ல, காரணம் வரணும்ல இரியா. அப்படிங்கிறப்ப இந்த மதுபான கொள்கை முறைகேட்டில் வந்த பணம் இருக்குல்ல, அது மூலம் நடந்துச்சானே தெரியல. அதில் வந்த பணம் வந்து இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேர்தல் செலவுகளில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் கட்சியின் தலைவருங்கிற அடிப்படையில் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சுருக்கோம். ஓகே, இப்படி ஒரு வழக்கை இந்த உலகத்தில் எவனும் பார்த்துருக்க மாட்டான், எந்த நாடும் சந்திச்சிருக்காது. இது வந்து பெதர் ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொடூரமானதுன்னு சொல்லுவேன் நான். ஓகே, எப்படி கொடூரமானது? பெதர், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும். இதன் சம்பந்தமாகவே இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மணீஷ் சிசோடியா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வந்து பெதர் மதுபானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ பிப்ரவரி மாதம் 2022 அவரை இதே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வந்து இதே அமலாக்கத்துறை வந்து பெதர் கைது செய்யுது. இப்போ வரைக்கும் அவர் வந்து பெதர் சிறையில் தான் இருக்காரு. அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து எல்லாத்து முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டு தான் அவர் வந்து உள்ள போனார். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாருன்னா, 2022 ஆகஸ்ட் மாதமே பாஜகவை சேர்ந்தவங்க என்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பேரம் பேசினாங்க. என்ன பேரம்னாக்க, உங்களுக்கு 800 கோடி ரூபா பணம் தரோம், அடுத்தது உங்களுடைய அந்த கட்சியான ஆம் ஆத்மியை உடைச்சி உங்களை வந்து டெல்லி சிஎம் ஆக்கிடுறோம், அந்த கட்சியை அதாவது அந்த கட்சியை வந்து போகிற காலத்தில் அந்த கட்சியை கைப்பற்றி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து பேரம் பேசியதை அவர் சொன்னார். பாஜகவோட இணைஞ்சிடணும், அவங்களுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்யணும். ஆமாம், இது இப்போ உங்களுக்கு இப்போ இதில் ஒரு வந்து சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். இது மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை வந்து உருவாக்கி அங்கே என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். அதுபோல் மணீஷ் சிசோடியாவிட்ட வந்து பேசி பார்த்தும் மணீஷ் சிசோடியா 2022 ஆகஸ்ட் மாதமே இப்படிப்பட்ட பேரம் நடத்தப்பட்டும் அந்த பேரத்துக்கு மணீஷ் சிசோடியா ஒத்துக்காத காரணத்தினால் 2023 பிப்ரவரி மாதம் வந்து கைது செய்யப்படுறாரு. ஓகே, இப்போ ஒரு சிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு வந்து முறைகேடு நடக்கிறதா குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு பெரிய அளவில் முகாந்திரம் கிடையாது. அவர் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காரு. அந்த 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 வந்து முறைகேடு நடந்துச்சாங்கிறதுக்கே பெரிய முகாந்திரம் இல்லை. ஆனால் அதில் ஒரு பணம் வந்துச்சா, அந்த பணம் கட்சியினுடைய தேர்தல் செலவுகளுக்கு வந்து செலவு செய்யப்பட்டுச்சா, அதனால அந்த கட்சியின் தலைவருங்கிற அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த அமலாக்கத்துறை என்கிற அயோக்கிய திருட்டு கும்பல் இன்று இரவு வந்து கைது செஞ்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கீழே எந்த துறையும் இல்லை. அவரு இது மணீஷ் சிசோடியா கீழே தான் இந்த மதுபான துறை வந்து இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்ல போன வருஷம் செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காரு. இது அதாவது அந்த வழக்குக்குள்ள நம்ம போல பிரதர், நம்ம அதோட நிற்போமே. அப்போ செந்தில் பாலாஜி விஷயங்கிறதுக்காக வந்து இப்போ உள்ள சிஎம் ஒதுக்கி உள்ள வைக்க முடியுமா? ஏன்னா இவருக்கு கீழே தான் வர, ஏன்னா இவருக்கு கீழே தான் வராருன்னு சொல்லி இப்போ உள்ள வந்து சிஎம் ஒதுக்கி உள்ள வைக்க முடியுமா? முடியாது. அதுபோல எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம தான் கையில எல்லாமே இருக்கு, சர்வாதிகார போக்கு தன்னுடைய கையில எல்லாமே இருக்கு, தன்னை மீறி யாரும் பயிரக்கூடாது அப்படின்னு இந்த தேர்தல் தோல்வி அச்சத்துல நரேந்திர மோடி உச்சா போற பயத்துல இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனுடைய ஒரு அங்கம் தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அந்த அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கு. அப்படின்னு ஏற்கனவே சிபிஐ தான் இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க விசாரிக்கிறப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவர் வந்து விசாரணைக்கு ஆஜரானாரு. அவரை சாட்சியா தான் விசாரிச்சாங்க. அவரை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்த்து விசாரிக்கல, ஒரு சாட்சியாக தான் விசாரித்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு இடி கையில் எடுத்த பிறகு தான் அவருக்கு 9 முறை தொடர்ந்து சம்மன் கொடுக்கப்படுது. அவர் இந்த சம்மனை வந்து ஏற்று இடிக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராகலை. அதற்கு பிறகு எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம்.
இப்ப நீங்க சொன்னது போல சிபிஐ வந்து இவரை சாட்சியா தான் வந்து கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. அடுத்தது இதே வழக்கு வந்து அமலாக்கத்துறை கைக்கு போனதுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய சாராம்சமே மாறுது. அப்ப இதுல அப்பட்டமா தெரியுது இது ஒரு அரசியல் பழி வாங்கக்கூடிய வழக்குன்னு நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன் பிரதர், என்னன்னா இந்த அமலாக்கத்துறை இந்த கேஸ்ல வந்து அமலாக்கத்துறை சார்பா இதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன் வந்து அப்ரூவ்டா மாறுறான். இந்த மதுபான கொள்கை முறைகேட்டுல வந்து ஒருத்தன் வந்து பிரதர் இது அதாவது ஒருத்தரோட பேர் அடிபடுது, அவன் இந்த வழக்குல அப்ரூவரா மாறுறான். அவன் பேர் என்ன அப்படின்னா சரத் சந்திர ரெட்டி. அவன் கம்பெனி என்ன கம்பெனினா அரபிந்தோ ஃபார்மா கம்பெனி. அது வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தது. இவன் இப்ப அப்ரூவரா மாறுறான். எப்படி அப்ரூவரா மாறி இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. எப்படின்னா இவன் வந்து பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலியமா ஒரு 34.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கான். 34.5 கோடி கொடுத்திருக்கான். ஒண்ணு, இவன் அமலாக்கத்துறையால் இந்த வழக்குல 2022 நவம்பர் மாசம் 10ஆம் தேதி கைது செய்யப்படுறான். அதே 2022 நவம்பர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது அவன் கைது செய்யப்பட்டதுல இருந்து ஒரு 5 நாட்கள் கழித்து இவன் வந்து பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்கான் தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா. மொத்தமா பாத்தீங்கன்னா 34.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான். இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அக்யூஸ்ட் டு டிரான்ஸ்பர் ஆகி எங்க போயிருக்கான், அப்ரூவரா மாறுறான் அவன். அப்ப இது எப்படி ஜோடிக்கப்பட்ட வழக்கு, யாருக்காக, யாரால், யார் மீதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு நாம சொல்லித்தான் தெரியணும் இல்ல. இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த நியூமெரிக்கல் நம்பர், ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்தில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் நம்பரை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கெடு விதிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு எஸ்பிஐ வந்து அந்த நியூமெரிக்கல் நம்பரோட தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் இந்த டீட்டெயில் வந்து வெளியே வந்திருக்குது. அந்த நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்தா அரபிந்தோ ஃபார்மா கம்பெனிங்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து 34.5 கோடி ரூபாய் தவணையா கொடுத்திருக்கு. நியூஸ் லாண்டரி நடத்தின ஆய்வு. ஆமா, ஆய்வுல இன்னும் சொல்ல போனா நவம்பர் 10ஆம் தேதி இந்த வழக்குல ஈடியால கைது செய்யப்படுறான். நவம்பர் 15ஆம் தேதி பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலமா பணத்தை கொடுக்குறான். இப்ப புரியுதா பிரதர், மிஸ்யூசிங் ஆஃப் ஏஜென்சிஸ். இந்த அமலாக்கத்துறை பேச்சுப்படியே வருவோமே, சம்பந்தமே இல்லாத கட்சியின் தலைவராக இருக்கிற ஒரே காரணத்தினால அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னைக்கு நீங்க வந்து கைது பண்ணிருக்கீங்க. இந்த வழக்குல ஈடுபட்டதா, அதாவது இந்த வழக்குல சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட அரபிந்தோ ஃபார்மா கம்பெனியினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கக்கூடிய சரத் சந்திர ரெட்டி இதே பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா 34.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கானே. அப்ப அந்த பணத்தை வாங்கின பாஜக யாரு? அப்ப பாஜகவினுடைய நரேந்திர மோடி, இது பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா, இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியுடைய பார்ட்னர்ஷிப்பா இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டரான ஜண்டா அமித்ஷா. இப்ப இவங்கள இந்த இடி கைது செய்யுமா? நான் எப்படி பார்த்தா கைது செய்யணும். ஆமா, இது நீ வந்து கட்சி தலைவருங்கிற அடிப்படையில பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு, அதனால வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொல்ற. அப்ப இந்த வழக்குல ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட ஒரு வந்து கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கக்கூடியவன் இந்த பாஜக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கான். கோடிக்கணக்கில் 34.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான். அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப அந்த பணத்துக்கு பேர் என்ன? அப்ப அந்த பணத்தை பாஜக செலவு பண்ணிச்சா இல்லையா? அப்ப பாஜக செலவு பண்ணிருக்கும் பட்சத்துல பாஜகவினுடைய நரேந்திர மோடியை நீ எப்ப தூக்கி உள்ள வைக்க போற? நரேந்திர மோடி நீ எப்ப தூக்கி உள்ள வைக்க போற அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ஆனா இது நடக்குமானா நடக்காது. இந்த வழக்குல ஏற்கனவே மணிஷ் சிசோடியா உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சத்யேந்திர சிங் ஜெயின், அடுத்தது அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங், இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அந்த கட்சியில் உள்ள முக்கியமானவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. என்னன்னா ஆட்சியை கவிழ்க்கணும், இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்க வேண்டும். நரேந்திர மோடியினுடைய நோக்கம் எதிர்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் எப்போ பண்றான்? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு பண்றான். பயம். நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேட்டைக்காரன் படத்துல வில்லன் சொல்லுவான் பயம், வேதநாயகனா பயம், அவன் கடைசியில காமெடி ஆயிடுவான், நீங்க பார்த்துருப்பீங்க. அதுபோல நரேந்திர மோடினா பயம். சிரிப்பு தாயா வருது உன்னையெல்லாம் பார்த்தா. இவ்வளவு கேவலமான, அப்பட்டமான, அருவருப்பான, அசிங்கமான ஒரு அரசியலை பண்ற மனுஷனா நீலாம்? நான் கேட்கிறேன், மனுஷனா நீலாம்?
நல்லது நீ செஞ்ச நல்லதை சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க துப்பு இல்ல. வெங்காயம் மாதிரி இருக்கிறதுக்கு உன்னைய வந்து நீ பண்ற தப்பெல்லாம் எவன் ஒருத்தன் வந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் சத்தம் போட்டு பேசுறானோ கேள்வி கேட்கிறானோ ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி உள்ள போடுற வெக்கமா இல்ல? இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிபிஐ வந்து இன்னொருத்தங்க மேல வழக்கு போட்டிருக்கு. ஓகே, யாருன்னா தினந்தோறும் நரேந்திர மோடியை கேள்விகளால் கிழித்து தொங்கவிடக்கூடிய, நரேந்திர மோடியினுடைய தாடியை பிச்சு எடுக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்வா மைத்ரா அப்படிங்கிற ஒரு எம்பி பேர்ல வந்து வழக்கு போடுறாங்க. இதே இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்க நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டான தெலங்கானாவின் முன்னாள் சிஎம்மாக இருந்த கேசிஆருடைய மகள் கவிதா அவங்களை அந்த வழக்குல வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. யாரு? இந்த இவனுக்கு தான், ஈடிங்கிற கேடி பசனுக்கு தான். இதே போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த பூபேஷ் பாகல் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் ஈடி வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. சரி, இங்க மட்டும்தானா அப்படின்னா அதுக்கு மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் ஒரு விஷயமே நடக்கலைங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். எவனோ ஒருத்தன் போயிட்டுங்க பொதுநல வழக்கு போடுறான். என்னன்னா ஹேமந்த் சோரன் கிட்ட வந்து பிளாக் மணி இருக்கு அப்படின்னு எவனோ ஒருத்தன் போடுறான். அதையும் அங்க உள்ள ஹைகோர்ட் சீரியஸா எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு கொடுக்குது. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி அந்த கேஸை வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுது. அதன் பிறகே இன்னொரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குல இவர்கிட்ட வருது, ஈடி வருது. வந்து அவர் முதலமைச்சர், ஆமா, அவர் ஜார்க்கண்டுடைய அவர் சொல்றாரு, யோ நரேந்திர மோடி ஓம் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஜெயிலையும் இருக்க தயார், ஆனா உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஏக்நாத் ஷிண்டே மாதிரி கச்சை உடச்சு அந்த பக்கம் ஓடலை ஒன்று. சரி இது மட்டும் தான் நான் பார்த்தா இந்த நாய் வந்து கண்ட இடத்துல வாய் வைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நாய் கண்ட இடத்துல வாய் வைக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த நரேந்திர மோடியினுடைய கூலிப்படையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வாய் வைக்காத இடமே இல்லைங்க. நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வாய் வச்சுட்டான். நீங்க அப்படியே அங்க போங்கல, ஜம்மு காஷ்மீர் போனீங்கன்னா பிரதர், இது ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, இவங்க அக்புபா முப்தி, இவங்க பேர்ல வந்து ஈடி கேஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வாங்க பிரதர், ஹரியானாவில் பூபிந்தர் சிங் கவுடா அவர் பேர்ல கேஸ் இருக்கு. அவர் வந்து பிரதர் எக்ஸிஎம் காங்கிரஸ் கட்சி. அவரு அடுத்தது பாத்தீங்கன்னா யூபியில் வந்து பிரதர் இவர் இருக்கார்ல, முலாயம் சிங் யாதவனுடைய வந்து பையனா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ். அடுத்தது மாயாவதியில மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு வச்சிருக்காங்க. நீ இந்த பக்கம் வரியா இல்ல நீ அந்த பக்கம் போறியா? நீ அந்த பக்கம் போனா அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு, அதனால கேஸை டைட் பண்ணுவாங்க. ஆமா, நீ அந்த பக்கம் போனா உனக்கு கேஸை டைட் பண்ணுவோம், நீ இந்த பக்கம் வந்துட்டா கேஸை ஃப்ரீயா விட்டுருவோம், இல்ல எந்த பக்கமும் போக மாட்டானாலும் பரவாயில்ல. அப்படி மாயாவதியை மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு வச்சிருக்காங்க. எங்கன்னா யூபியில். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ், அவருடைய வீட்டுக்காரம்மாவா இருக்கக்கூடிய ராப்ரி தேவி, அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், இவங்க பேர்லலாம் வந்து ஈடி வழக்கு. அப்புறம் வந்து இப்போ டெல்லியில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோம், இவர் மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியோடைய கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் வத்ரா, இவங்க பேர்லலாம் வந்து ஈடி வழக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு வந்து சிஎம்மாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் பேரில் வந்து ஈடி வழக்கு. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிஎம்மாக இருந்த ஹிபோபி, அவர் பேரில் ஈடி வழக்கு. அடுத்தது இந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசில் வந்து என்ன இது, அருணாச்சல பிரதேசில் என்ன அப்படின்னா கேங்காங் அப்பாங் அப்படிங்கிற ஒரு பேர்லையும், இன்னொருத்தர் பேர்ல வந்து நபாம் டுக்கி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து சிபிஐ கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்கு. எதிர்கட்சியை சார்ந்தவர். ஆமா, எல்லாமே எதிர்கட்சி தான். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல வழக்கு இருக்கு, இடி வழக்கு இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட் வருது, இது தமிழ்நாடு வருது. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கே தெரியும், இவரு செந்தில் பாலாஜி மேல இருக்கு. இன்னும் வந்து ஒரு சில அமைச்சர்கள் மேல கேஸ் இருக்கு. ஓகே, அதுல கூடுதலா இப்ப ஏடிஎம்கே மேலயும் வரதுங்க இருக்கு. அடுத்தது வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கேரளத்துல பாத்தீங்க அப்படின்னா பினராயி விஜயன் மேல இருக்கு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயங்கர சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடியவங்க.
அவர் பேர்ல வந்து வழக்கு இருக்கு. அடுத்தது இந்தாண்ட பாக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய சிவகுமார் மேல இருக்கு. அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து இது ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு சிபிஐ இது இடியால. அடுத்தது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஷிண்டே அவன் வந்து இந்த பக்கம் ஓட்டான். அதனால ஆமா அவன் ஓட்ட பிஜேபி ஐயா நான் உங்களுக்கு சிறந்த அடிமையாவே இருக்கேன் என்னை மட்டும் விட்டுருங்கன்னு ஓட்டான் அவன். அதனால அவன் பேர்ல வந்து கேஸ் ஒன்றும் பெருசா இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் மேல இடி வழக்கு. அடுத்தது என்ன பண்றான் அந்த அஜித் பவாரை வச்சு கச்சை உடைக்கிறாங்க. இப்ப அஜித் பவார் வந்து கச்சை உடைச்சிட்டு பாஜக பக்கம் போனதுனால அவன் மேலேயும் பெருசா வழக்கு இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா குஜராத்ல நரேந்திர மோடிக்கு குருநாதரா ஒரு காலத்துல இருந்திருக்காப்ல. யாருன்னா சங்கர் சிங் வகேலா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர்லயும் வழக்கு. ஏன்டா வழக்குன்னா 2014 வந்து 2016 அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அதாவது என்கவுண்டர் செய்யறதுல ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்புறம் நரேந்திர மோடியுடைய குருநாதர்னா அப்புறம் நரேந்திர மோடி என்னென்ன மொல்லமார்த்தனம் முடிச்சு வைக்கத்தனம் பண்ணாருன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேரும் சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே ரைடு அவர் பேர்ல வழக்கு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து சச்சின் பைலட் மேலேயும் வழக்கு இருக்கு, அசோக் கெலாட் மேலேயும் வழக்கு இருக்கு, காங்கிரஸ் கட்சி. ஆமா இப்படி இருக்கு. இப்படி வந்து எல்லா மாநிலங்களையும் வாய் வச்ச ஒரு அமைப்பு தான் இடி. ஆனா தப்பி தவறி கூட பாஜக ஆளுகின்ற மாநிலமோ பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்திலேயோ இடி உள்ளையும் போல அங்க பெருசா வழக்கும் செய்யல. இது எப்படி? ஒண்ணு. அடுத்தது பாஜகவினுடைய கூட்டணியில ஒரு காலத்துல இருந்தா அவர்கள் மீது இவனுக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காம இருந்தானுங்க. இப்ப கூட்டணி விட்டு வந்த பிறகு டார்ச்சர் கொடுக்குறானுங்க. சிறந்த உதாரணம் நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. பாஜக கூட கூட்டணியில இருந்தப்ப எந்த ரைடும் இல்லை, வழக்கு இல்லை, எதுவுமே இல்லை. கூட்டணி விட்டு வந்துட்டாங்க. அவங்களும் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு பாஜக டெய்லியும் பார்த்துச்சு. அதிமுகவும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல. இன்னைக்கு காலையில அதிமுகவினுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு. இதுக்கு வந்து கவர்னராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி வந்து இது சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. அவங்க மேல குட்கா கேஸ் விஜயபாஸ்கர் ரமணா அவங்க மேல எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. சிபிஐ விசாரிக்க ஒப்புதல் இல்ல எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. எவ்வளவு அசிங்கமா. நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது விளையாடும் பொழுது நீ என் கூட விளையாட வந்தாதான் நான் உனக்கு இந்த முட்டாய் தருவேங்கிற மாதிரி நீ என் கட்சிக்கு வந்தாதான் உன்னை நான் சும்மா விடுவேன்னு எவ்வளவு கேவலமா பண்றானுங்க பாத்தீங்களா. ஓகே, இப்ப இதுல இருந்து தெரிகிற விஷயம் என்ன? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மிஸ்யூசிங் ஆஃப் ஏஜென்சிஸ், குவிட் ப்ரோகோ அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் பேசியிருக்கோம். ஒன்று என்னன்னா நான் உனக்கு ஒன்று செய்கிறேன், நீ எனக்கு ஒன்று பண்ணு. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த என்ஐஏ சிபிஐ இன்கம் டேக்ஸ்லாம் வச்சு பாஜகவின் சர்வாதிகாரத்தனத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் சட்டவிரோதமாக இடி சிபிஐ இது இன்கம் டேக்ஸை வைத்து கைது செய்வது. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார்ல செந்தில் பாலாஜி, அவருக்காக வாதாடின மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் விஷயம் சொல்கிறார். என்னன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது இடியை சேர்ந்தவனுங்க வந்து கேட்டிருக்கானுங்க, நீங்கள் வேணால் பாஜகவுக்கு வந்துடுங்க, இந்த கேஸை நாங்கள் விட்டுறோம், பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீலை வச்சுருக்கானுங்க. அதுக்கு இவர் அதெல்லாம் முடியாது, நான் சட்டப்படி நான் உங்களுடைய இந்த கேஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு. ஒருவேளை செந்தில் பாலாஜி அன்னைக்கு பாஜகவுக்கு போகிறேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்க மாட்டார், இன்னைக்கு ஒரு பாஜகவில் இருப்பார் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்காக வாதாடின மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வந்து இந்த விஷயத்தை வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் பண்ணக்கூடிய இடி அதிகாரிகள்லாம் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ திண்டுக்கல் பக்கத்தில் இந்த இடியை சேர்ந்த அங்கித் திவாரின்னு ஒருத்தன் வந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி லஞ்சம் வாங்கி மாட்டி அவன் வந்து நம்ம ஸ்டேட்டை சார்ந்த லஞ்ச ஒழிப்பு துறையால் இன்னும் சொல்ல போனால் விரட்டி பிடிக்கப்பட்டான். இப்போ அவன் வந்து உள்ளே இருக்காங்க. அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த வழக்கிலேயே இன்னும் சில வந்து அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க, செய்தி வந்துட்டு இருக்கு. சரி, இங்கே மட்டுமான்னு பார்த்தா ராஜஸ்தானா இருக்கட்டும், ஜெய்ப்பூர், இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல இதே இடியை சேர்ந்தவனுங்க லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கானுங்க. அப்ப இவங்களோட யோக்கியதை என்ன நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நீங்களே நேரில் போனீங்க, அம்பலப்படுத்துறீங்க. ஆத்தூர் பக்கத்துல 2 அப்பாவி விவசாயிகள், அவங்களுடைய இடம் வந்து ஒரு பாஜகவினுடைய மாவட்ட தலைவருக்கு தேவைப்படுது. அப்ப இந்த இடத்தை புடுங்கி அவனுக்கு கொடுக்கணும். அதற்கு நரேந்திர மோடிக்கு கூலிப்படையா செயல்படுவது போல பாஜகவினுடைய மாவட்ட தலைவருக்கு அடியாளாக இந்த இடி செயல்பட்டு சம்மன் அனுப்புது. இந்த விஷயம் வெளியே வந்த பிறகு இடி வந்து இந்த கேஸை நாங்க விட்டுறோம், விசாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து கைவிடுறான். இவன் தான் யோக்கியமாவன். இதெல்லாம் கருத்துல கொண்டு
நேற்று வந்து இப்போ அமலாக்கத்துறை சம்பந்தமான ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னன்னா, இந்த ஈடியால் வழக்கு விசாரணைக்கே வராமல் கைது செய்யப்படுறவங்கள காலவரையின்றி மாசக்கணக்கில் வருஷ கணக்கிலலாம் வந்து இது ஜெயிலில் வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முறைக்கு நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஈடி வந்து 90 நாட்களுக்குள்ள விசாரணையை முடிக்கலன்னா சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஜாமீன் கோர்ற உரிமையை நீ தடுக்கக்கூடாது. அவர்கள் ஜாமீன் கோரலாம், சட்டப்படி ஜாமீன் கோரலாம் அப்படிங்கிற ஒரு வந்து டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து உள்ள இருக்காரு. அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஜாமீன் கேட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்படி நாட்டில் வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கு. இதெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு தான் இருக்கு. கண்டிப்பா மக்கள் இதனை முறியடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம 5 விஷயம் பார்க்கணும் பிரதர். என்னன்னா, நரேந்திர மோடிக்கு இப்ப செம்ம பயமாங்க. பிபி ஏறிக்கிட்டே இருக்கான். பிபி வந்து ஹைலே இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா லோ சுகர் ஆகுதான். அதுக்கு கையிலே வந்து முட்டாய் கொடுத்துருக்காங்களா, புளிப்பு முட்டாய். எங்க போனாலும் பாக்கெட்லேயே வச்சுக்கிங்க ஜி, எடுத்து வாயில போட்டுங்க, மயக்க போட்டு விழுந்து விட்டீங்கன்னா கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பக்கெட்டு. ஏன் நரேந்திர மோடிக்கு பயம் அப்படின்னா, இந்த 10 வருஷம் ஒண்ணுமே செய்யல. உலக நாடுகளே வந்து இன்னைக்கு வந்து காரி துப்புது. எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, என்னடா பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. அப்படிங்கிற பொழுது நரேந்திர மோடி இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. 400 சீட்டு ஜெயிப்போன்னு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு. ஊடகங்கள் எல்லாமே வந்து மோடி வந்து 400 சீட்டு கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க பயத்தில் இருக்காருன்னு? அவர்களால் யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் மாணவர் கண்ணையாகுமார் சொன்னார், மோடியோடைய ஷூவில் வந்து இது விஷத்தை தடவிட்டா போதும், இங்கே உள்ள ஊடகம் எதுவும் உயிரோடு இருக்காதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஏங்க இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான். நான் இதை வந்து இப்படிலாம் யாரெல்லாம் கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்களோ அவங்கள பார்த்து கேட்குறேன், இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். தெரிந்தும் 400 தொகுதியில் நரேந்திர மோடி தான் ஜெயிப்பாரு அப்படின்னா, அப்ப நரேந்திர மோடி எந்த அளவுக்கு எலும்பு துண்டை போட்டிருப்பாரு, அதை எந்த அளவுக்கு நீங்க லாபகமா கேட்ச் பண்ணி லபக்குன்னு தின்றுருப்பீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. உண்மையிலே அதான உண்மை. ஒண்ணு பிரதர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதர், இப்ப நரேந்திர மோடி இன்னும் ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுது. என்ன விஷயம்னா, எதிர்கட்சிகளினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை முடக்கிறது. ஆமா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. ஆமா, என்னன்னா 2013-14 இருந்து 2020-19 வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவு கணக்கை சரியா காட்டல அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு. இன்னொன்று பதர், அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இது இன்கம் டேக்ஸ்ல சில விதிகள் படி வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி இவர்கள் செலவு கணக்குகளை முறையாக காட்டல, நாங்க திரும்ப பார்க்கணும்னு ஒரு கேவலமான ஒரு காரணத்தை வச்சு அந்த கட்சியினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றது பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க அப்பதானே செலவு பண்ணணும். உங்களை பொருளாதார ரீதியா இங்க உள்ள கட்சிகளை முடக்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நரேந்திர மோடி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு வாலாட்டக்கூடிய நரேந்திர மோடிக்கு அரசாங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு அடியாட்களாக செயல்படக்கூடிய சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் இவர்களை வைத்து இந்த நரேந்திர மோடியை கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களெல்லாம் சட்டவிரோதமாக வழக்கு போடுறது, கைது செய்யறது, நான் தூக்கிடுவேங்கிறது, அதை பண்ணிடுவேங்கிறது, முடக்கிடுவேங்கிறது, இப்படிங்கிற பேர்ல அவர்களை முடக்குவது. 2. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நரேந்திர மோடியுடைய இன்னொரு கூலிப்படையா இருக்கக்கூடிய மீடியா மூலியமா பொய் செய்திகளை மக்களிடையே திரித்து பரப்புவது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 400 இடங்கள்ல மோடி வருவாரு. இது மோடியே நம்ப மாட்டாருங்க. சத்தியமா மோடி நம்ப மாட்டாரு. அப்படி மோடி நம்புறவரா இருந்தாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு அவசரமா ஒண்ணு இல்லாத வழக்குல ஏன் கைது பண்ணணும்? நீ ஏன் பயப்படுற? அடுத்தது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செய்யறது, சட்டவிரோதமாக சஸ்பெண்ட் செய்யறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில அரசுகளை, அதாவது ஒன்றிய அரசினுடைய கீழே வரக்கூடிய கவர்னர்களை வச்சு மாபெரும் அழுத்தங்களை கொடுக்கிறது, பல சிக்கல்களை உருவாக்குவது. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா எனக்கு நீ பணம் கொடு, உன்னை விட்டுற, இல்லைனா நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன், இல்லைனா நீ ஏன் கூட சேர்ந்து உன்னை விட்டுற, இப்படி எல்லாம் மிரட்டுவது வந்து நரேந்திர மோடி 8000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. 8250 கோடி. ஓகே, 8250 கோடிங்கிறது தெரிஞ்ச போனங்க. தெரியாம 8 லட்சம் கோடியோ 80,000 கோடியோ யாருக்குண்டா? இப்படி நரேந்திர மோடியினுடைய பயத்தின் காரணமாக
நாம் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டோம், என்னதான் நாம் வந்து இவிஎம்ல வந்து சில தில்லுமுல் வேலைகள் பண்ணி வச்சிருந்தாலும் நமக்கு அந்த பயம் இருக்கு. ஓகே, ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் தெரியுது பச்சையாக ஒரு சங்கின்னு, ஞானேஷ்குமார் அப்படின்றவர். இப்போ தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்தே பிரதமர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட விமானத்தை பயன்படுத்துகிறாரு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த நிர்மலா சீதாராமன் வந்து இந்து கோயிலை இடிக்கிறாங்க, இந்து மதத்தை அழிக்கிறாங்க, இவங்களுக்கா ஓட்டு அப்படின்னு மதத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அதே போல் கர்நாடகாவில் தமிழர்கள் குண்டு வைக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற பாஜக ஒன்றிய அமைச்சர் வந்து பேசுகிறாங்க. இது போக இன்னைக்கு பிஜேபியினுடைய ஐடி விங் பேஜில் வந்து ராமரை போட்டு ஓட்டு கேட்குறாங்க. இப்போ ஜாதி மத இந்த மாதிரியான விஷயங்களை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாதுன்றது தேர்தல் விதிமுறை. ஆனால் இதையெல்லாம் தினசரி பாஜக வந்து மீறுது. பிரதமரே வந்து சேலத்தில் பேசுகிறப்ப சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு எல்லாரையும் மாரியம்மா காளியம்மா வேஷம் போட்ட வச்சு ஓட்டு கேட்குறாங்க. ஸோ தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளில் வந்து ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுது. இதை இங்கே இருக்கிற அப்புறம் இன்னும் கூடுதலாக பிரதமர் மோடி கோயம்புத்தூர் வந்தப்ப ஸ்கூல் பசங்க, சின்ன குழந்தைங்க, அவங்கள தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. சாய் வித்யாலயா, ஆமாம், பயன்படுத்துகிறாங்க. இப்படி இவ்வளவு முறைகேடுல ஈடுபட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஸோ தேர்தல் ஆணையமும் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு ஆதரவாலாம் இல்லைங்க, பாஜக வேலை செய்யுது. ஓகே, பாஜகவுக்கு இப்ப எப்படிங்க, பாஜகவுல ஒவ்வொரு இது இருக்கும்ல, பிரிவு இருக்கும்ல, இந்த மாதிரி மகளிர் அணி, இளைஞர் அணி இப்படி இருக்கும்ல, அது போல இது வந்து இது என்னன்னா தேர்தல் ஆணையம் அணி, தேர்தல் ஆணையம் அணி. அதனாலதான் நரேந்திர மோடி வந்து இது நாடாளுமன்றத்துல புது சட்டத்தை போட்டு அவசரமா ஒரு வந்து சட்டத்தை கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை குழுவுல இருந்து நீக்கிட்டு இவரால் முன்மொழியப்பட்ட ஒரு வந்து ஒன்றிய அமைச்சரை வச்சுக்கிட்டு இவங்களுடைய வந்து பெரும்பான்மையான அந்த ஓட்டை வச்சு இவர்களுக்கு ஏற்றவங்கள தேர்தல் ஆணையராக இவங்க வந்து நியமித்ததே அதுக்காக தான் சொல்ல வருவேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தேர்தல் ஆணையத்தில் நம்ம சொல்கிறோம் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஜிபிகளை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக அவங்க வந்து செஞ்சிடக்கூடாது, எலெக்ஷனில் அதனால நம்ம நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சீஃப் செக்ரட்டரியை மாத்துறாங்க, ஹோம் செக்ரட்டரியை மாத்துறாங்க, டிஜிபிலாம் மாத்துறாங்க. இந்த இடி, இந்த இன்கம் டாக்ஸ், இந்த சிபிஐ இவங்களும் ஒரு வந்து அரசாங்கத்துக்கு கீழே தானே வராங்க இந்த அதிகாரிகளும். அப்ப இன்னும் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, இப்ப கூட இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது கூட அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஒண்ணுமே இல்லாத வழக்கில எல்லாம் கூட இடி வந்து ஈடுபடுறத வாடிக்கையா வச்சிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் அவங்கள மாத்தல? ஓகே, ஏன்னா இப்ப அவங்க வந்து திமுக எம்பி வில்சன் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறார். ஆமா, நான் ஒவ்வொரு அதை இன்னும் சொல்ல போனா அவர் மட்டும் இல்ல, நியாயம்னு நினைக்கிற யாருக்கா இருந்தாலும் இந்த வந்து கொஷின் வந்து படும். அப்போ நரேந்திர மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க, இப்போ நரேந்திர மோடியே வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பிரதமர் தான். இப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் இவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேரக்டர்ஸை நீங்கள் ஏன் மாற்றலை? ஓகே, ஏன் மாற்றலை? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நரேந்திர மோடி கிட்ட வாங்குற பணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, அது தெரியுது. அதுக்குன்னு இவ்வளோ கேவலமெல்லாம் வேலை செய்யாதீங்க. ஓகே, நாட்டினுடைய ஜனநாயகத்தை ஒன்றுமேலாம் ஆக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயம் போட்டிருக்காரு பிரதர், அதை நம்ம பார்த்தே ஆகணும். என்ன விஷயம்னா, பயந்து போன சர்வாதிகாரி செத்து போன ஜனநாயகத்தை வந்து உருவாக்க துடிக்கிறாரு. பயந்து போன சர்வாதிகாரின்னா ஷாட் நரேந்திர மோடி. இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தேர்தல் ஆணையர்கள் விவகாரத்தில், நியமன விவகாரத்தில் அவசரமாக 9ஆம் தேதி வந்து செலெக்ஷன் கமிட்டி அப்படின்றத அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராசஸுமே செய்யாமல் எதிர்கட்சி தலைவருக்கு முறையாக யாரெல்லாம் இந்த தகுதி உள்ள அதிகாரிகள் அப்படின்ற லிஸ்ட்டை முறையாக வழங்காமல் அவசரமாக 15ஆம் தேதி கேஸ் வரப்போகுதுன்னு 14ஆம் தேதியே கூடி 2 தேர்தல் ஆணையர்களை நியமித்தார். ஸோ இந்த புதிய விதிகள் அடிப்படையில் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் சார்பில் போடப்பட்ட வழக்கில் இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் வந்து இந்த விஷயத்த சொல்லிருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக நடந்திருக்கணும், நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த நியமனத்திற்கு அவங்க வந்து தடை போடலை. நரேந்திர மோடி இதுல மட்டும் வெளிப்படைத்தன்மை இல்லாம நடந்துக்கல, எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லாம நடந்துக்கல அரசு, நரேந்திர மோடி அரசு. எலக்ட்ரல் பாண்ட் வந்து, ஆமா, பிஎம் கேர்ஸுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியல. அதில் பார்த்தா சீன நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் வந்து பணத்தை அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அது எப்போ வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. பிரதர், நான் கடைசியாக மோடிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன்.
மிஸ்டர் மோடிஜி, எதுக்கு நீங்க வந்து உங்களுடைய இந்த சிபிஐ இடி எல்லாம் விட்டு இது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டு இந்த பக்கத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வச்சுக்கிட்டு ஆளே இல்லாத கிரவுண்டில் வந்து ஒரு டான்ஸை போட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல டீ ஆற்றிக்கிட்டு மான்கரத்தை போட்டுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பேசாமல் எதுவுமே வேணாம், விட்டுருங்க. நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அறிவிச்சுட்டு போங்களேன். யார் கேட்க போறா? இது வரைக்கும் வந்து பெருசாக ஒன்றும் கேட்க முடியல. இதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. மக்களே, நான் சொல்றது வந்து நகைச்சுவையாக வேணா இருக்கலாம், ஆனால் அதற்குத்தான் இந்த நரேந்திர மோடி கும்பல் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தக்க பாடத்தை நாம் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நாம் வந்து புகட்டியே ஆகணும். களத்தில் பாஜக கும்பலை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.